ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தாங்க. பருப்பு இல்லாத சாம்பார். இது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ஹோட்டல்ஸ்லேயும் தெருவோர கடைகள் நம்ம கிடைக்குங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாமா? இப்போ நாம் குக்கர் வச்சுக்கலாங்க அடுப்பில். அதில் இது பருப்பு இல்லாத சாம்பாராக இருக்கிறதுனால பருப்பு நம்ம இதில் போடுறதில்ல. ஜஸ்ட் இந்த காய்கறிகள் மட்டும் போட்டுக்கலாங்க. இந்த ஒரு 6 பச்சை மிளகா, ஒரே ஒரு வெங்காயங்க, ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பூண்டு ஒரு 6 பல்லு, தக்காளி. புளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி மட்டும்தான். ஸோ இந்த தக்காளி இது பார்த்தீங்கன்னா 2 பெரிய தக்காளிங்க. பெரிய தக்காளி 2, சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுருக்குங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சாம்பார் பொடி நல்லா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக. அப்புறம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸாக, இவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் போதும். இப்போ இது நல்லா முங்குற அளவுக்கு தண்ணிங்க, அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் கொடுத்துடலாங்க. 3 விசில் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் மீதி வேலையை செய்யலாம். 3 விசில் வந்தாச்சுங்க. இப்போ எல்லாமே நல்லா வெந்திருக்கு. என்ன பண்ணலாம்னா தண்ணி ஃபஸ்ட்டு இருந்து வச்சிடலாங்க. தண்ணி நிறைய தண்ணி இருக்குங்க. ஸோ இது கரையணும். இது பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு இந்த காயெல்லாம் நல்லா கடைஞ்சிடணும். இப்போ கடைஞ்சிடலாங்க. நல்லா ஒன்று இப்படியே கடையிலலாம் மிக்சியில் போட்டு கூட ஒரு ஓட்டு ஓட்டுனா போதுங்க. நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சிட்டா போதும். இந்த காயெல்லாம் நல்லா ஒன்று ஸ்மூத்தாச்சுன்னா போதுங்க. இனி கடாய் வச்சாச்சுங்க. அது காயட்டுங்க. காய்ஞ்சதுக்கப்புறம் தாளிச்சிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயட்டுங்க. கொஞ்சம் கடுகுங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு போட்டாச்சுங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே சில ஹோட்டலுக்கு இந்த சைட் டிஷ் இந்த சாம்பார் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நாம் போவோம். அது அந்த இட்லி தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார். சில டைமில் இந்த ஸ்ட்ரீட் சைட் கடைகளில் கூட இந்த மாதிரி பருப்பு இல்லாத சாம்பார் செய்வாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே டேஸ்ட்டில் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்குங்க. இப்போ இந்த 2 வரமிளகா தான் போட்டாச்சுங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்.
சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு நல்ல மெயின் டேஸ்ட் கொடுக்குறது இந்த சின்ன வெங்காயம் தாங்க. இப்போ வந்து நாம் வந்து கலந்து வச்சுருக்கிற இந்த 10 குக்கரில் வேக வச்ச இந்த ஐட்டமெல்லாம் இதை போடலாங்க. இப்போ இந்த இறுத்து வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுவும் அப்படியே ஊற்றிடும். பத்தாது, இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. பச்சை மிளகாவோட காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. வேறு காரப்பொடியெல்லாம் ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. நல்லா கொதிக்கட்டுங்க. இதை மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இது இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இது திக்னஸ் கொடுக்கறது இதாங்க. நம்ம பருப்பு இல்லாத சாம்பாராக இருக்கிறதுனால இது திக்னஸ் கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டுமாகவும் இருக்கும். இது இப்போ அந்த கடலை மாவு வேகட்டுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா திக்காயிட்டு வருதுங்க. இன்னும் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இப்போவே நல்ல மணமாக இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இது ஆச்சுங்க. இனி நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாங்க. இப்போ இட்லி தட்டில் வச்சாச்சுங்க. பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் பார்க்கும்போதே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குங்க. இது வந்து கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நல்லா போட்டு நிறைய சாம்பார் ஊற்றி அப்படியே அதில் வந்து மிதக்க விட்டு சாப்பிடணுங்க. அப்போ தான் அது டேஸ்ட்டு. இந்த ரெசிபி இப்போ செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நான் சர்வும் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப அஸ்தலாக இருக்குது இந்த ரெசிபி. சாதாரண பருப்பு போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சால் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நல்லாவே இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.